ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் கணு பொங்கல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கணு என்றால் ஒட்டி இருக்கும், உடன் இருக்கும் என்ற பொருள்படும். கரும்போடு இணைந்து புதிதாக பிறந்த தளிர்களை கணு என்று அழைப்பார்கள். பெண்கள் தங்களோடு உடன் பிறந்த கணுவை போன்ற தங்களது சகோதரர்களின் நலனுக்காக வேண்டுவது கணு பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. பொங்கல் படியை பெற்றுக்கொள்ளும் பெண்கள் உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காக நோன்பிருந்து கணுப்பிடி வைப்பதையே கணு பொங்கல் என்று அழைப்பார்கள். முதல் நாள் பொங்கல் வைக்கும்போது வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கலை கணு பொங்கலுக்காக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பொங்கல் பானையில் சுற்றி கட்டியிருக்கும் மஞ்சளை வயதில் மூத்த 5 சுமங்கலி பெண்களிடம் கொடுத்து அவர்கள் கையால் உரசித்தரும் மஞ்சளை நெற்றியில் கன்னத்தில் பூசிக்கொள்ள வேண்டும். கணுப்பிடி வைப்பது வீட்டின் மொட்டை மாடியில் அல்லது நீர்நிலைகளின் கரையில் வைக்க வேண்டும். 4 வகை அல்லது 4 நிறத்தில் சாதங்களை கணுப்பிடி படையலில் வைக்க வேண்டும். வெண்மை நிறத்திற்கு வெண்பொங்கல், பழுப்பு நிற சர்க்கரை பொங்கல், அதனோடு வெண்பொங்கலில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிற சாதம், வெண்பொங்கலில் குங்குமத்தை கலந்து சிவப்பு நிற சாதம் என 4 நிற சாதத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அத்தனை சாதங்களையும் உருண்டையாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். கணுப்பிடி வைக்கும் இடத்தை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். மஞ்சள் கொத்து இலை அல்லது 2 வாழை இலைகளை கிழக்கு முகமாக இட வேண்டும். வெற்றிலை, பாக்கு, 2 துண்டு கரும்புகள், தேங்காய், உதிரி பூக்கள் ஆகியவற்றை இலையில் படைக்க வேண்டும். அந்த இலையில் பிடித்து வைத்த 4 வகை பொங்கல் உருண்டைகளை வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கையால் எடுத்து வைக்க வேண்டும். அந்த கணுப்பிடி சாத வகைகளின் மீது உதிரி பூக்களை இட்டு சூடம் ஏற்றி தீபாராதனை காட்டி தனது சகோதரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளையும் முன்னோர்களையும் வேண்டி கணுப்பிடி வச்சேன், காக்காய்ப்பிடி வச்சேன், கணுப்பிடியும் காக்காய்ப்பிடியும் கலந்து நானும் வச்சேன், பார்த்து வச்சேன், பரப்பி வச்சேன், பச்சை இலையில் நிரப்பி வச்சேன், மஞ்சள் இலையில் விரித்து வச்சேன், மகிழ்ச்சி பொங்க பிரித்து வச்சேன், காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன், கலர் கலரா சாதம் வச்சேன், கரும்பு துண்டும் கலந்து வச்சேன், வகை வகையா சாதம் வச்சேன், வாழைப்பழம் சேர்த்து வச்சேன், அண்ணன் தம்பி குடும்பமெல்லாம் அமோகமாக வாழ அழகாக எடுத்து வைத்தேன், கூட்டு பொரியல் அவியல் வைத்தேன், கூட்டு குடும்பமாய் வாழ வைத்தேன், தூப தீபம் காட்டி வைத்தேன், கற்பூரம் ஏற்றி வைத்தேன், கடவுளை வணங்கி வைத்தேன், ஆரத்தி எடுத்து வைத்தேன், ஆண்டவனை வேண்டி வைத்தேன், காக்கை கூட்டம் போல் எங்கள் குடும்பமும் பிரியாதிருக்க கணுப்பிடி வைத்தேன் என்ற கணுப்பிடி பாடலை பாட வேண்டும். தனது சகோதரர்களின் நலனுக்காக கணுப்பிடியை அதிகாலை வேளையில் படைத்துவிட்டு அதன் பின்பே குளித்துவிட்டு உணவு அருந்துவார்கள். கணுப்பிடி வைத்த பெண்கள் கணுப்பொங்கல் இரவன்று தங்களது சகோதரர்கள் நலனுக்காக இறைவனை வேண்டி உண்ணாமல் விரதம் இருப்பார்கள். கார்த்திகை எண்ணெயும் கணு பழசும் கூட பிறந்தவனுகளுக்கு என்று பழமொழியே உண்டு. புனிதமான கார்த்திகை மாதம் முழுவதும் எண்ணெய் விட்டு தீபமேற்றி இறைவனை வணங்குவதும், கார்த்திகை மாதம் எண்ணெய் தேய்த்து குளித்து இறைவனை வணங்குவதும், பொங்கல் என்று சூரிய பகவானுக்கு படைத்த பொங்கலை எடுத்து மறுநாள் அந்த பழைய பொங்கலை கணுப்பிடியாக வைத்து காக்கை, குருவி போன்ற பறவைகளுக்கு உணவிடுவது உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக என்பதே இந்த சொலவடையின் அர்த்தம். கணுப்பிடி பொங்கல் புனிதமானது என்பதால் நாய், பூனை போன்ற விலங்குகள் எச்சில் படுத்தாமல் காகம் வந்து சாப்பிடுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். கணுப்பிடி வைக்கும் நேரம் அதிகாலையில் ராகு, யமகண்டம் அல்லாத நேரமாக இருக்க வேண்டும். கணவன் வீட்டில் பொங்கல் கொண்டாடி முடித்து அடுத்த நாள் தன் பெற்றோர்கள் சகோதரர்களை காண்பதற்காக பெண்கள் செல்வது காணும் பொங்கல் என்று அழைக்கப்பட்டது. கணு பண்டிகை நாளில் தனது உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்காக நோன்பிருந்து பிறந்த வீடும் புகுந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டி ஒரு சில இடங்களில் கணுப்பொங்கல் வழிபாடு நடத்தும் பழமையை மறக்காத பெண்களை வாழ்த்துவோம்.